இவன் என்ன நினைச்சுக்கிறான், முஸ்லீம்னு ஒரு கூட்டம் வந்து வேற நாட்டுல இருந்து வந்துச்சு, கத்தியை காமிச்சு நிறைய பேரை முஸ்லீமா மாத்திருச்சு. அதுவும் இந்த பேன் இந்தியா சினிமா கலாச்சாரத்துல மோடி வந்து ஒரு 30 படம் எடுத்திருப்பாரு. இப்படி திப்பு சுல்தான் ஒரு படம், அதுல 1 லட்சம் இந்துக்களை முஸ்லீமா மாத்தினாருன்னு கதை. அப்புறம் இது காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரியில இந்து பெண்களை எல்லாம் வந்து முஸ்லீம் ஆண்கள் வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சு சிரியாவுக்கு அனுப்பிடுறாங்கன்னு ஒரு கதை, கேரளா ஸ்டோரி. அது கேரளா தேட்டருக்காரனே அந்த படத்தை வாங்க மாட்டேன்டான். ஆனா அவர் கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாரு, பாருங்க கேரளாவில் வந்து முஸ்லிம்கள் ISIS தீவிரவாதிகளா இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் வரலாற்றை திரித்து பேசும்போது உண்மை வரலாற்றை சொல்லணும். அதனாலதான் சொல்றேன், தயவுசெய்து இந்த புத்தகத்தின் பேரை நம் தமிழர்களுக்கு புரியும்படி நீங்க வைங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது சோழர்களுடைய வரலாறு, சேரர்களின் வரலாறு, டச்சுக்கரின் வரலாறு, போர்த்துகீசிய வரலாறு, கிழக்கிந்திய கம்பெனி, நவாப், சென்னைக்கு முஸ்லீமுக்கான தொடர்பு, ஏன் வேலூர் ஆம்பூர் அந்த பகுதி ஒரு வித்தியாசமா இருக்கு, ராமநாதபுரத்தில் உள்ள முஸ்லீம் சிவகங்கை முஸ்லீம் வேற மாதிரி இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒருத்தன் கடல் வணிகத்தின் மூலமாக மாறி இருக்கிறார்கள், பக்கீர்களுடைய பாடல்கள் மூலமாக மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். இந்த வாழ்முனை மாற்றம்ங்கிறதே இல்ல, இயல்பா அவங்க மாறி இருக்கிறாங்க. இன்னும் பல உதாரணங்கள் சொல்லணும்னா, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நாடார் சமுதாய மக்களிடம் வந்து அவங்க சமுதாயத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க சமுதாயத்துல பணக்காரங்களா செய்து தொழில் வைக்க உதவி செய்யறது, இந்த கான்செப்டை அவங்க இஸ்லாத்துல வந்து எடுக்கிறாங்க. உதவி செய்யறது, சொத்துல ஒரு பகுதியை உதவி கொடுத்து ஏழைகளை வாழ்த்தல், இது எல்லாமே இஸ்லாத்தினுடைய அந்த பொருளாதார சட்டம் என்ன சொல்லுகிறதுல இருந்து அந்த நாடார் சமூகத்துக்கு எடுத்திருக்கிறாங்க.